ஹalleluya. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. எங்களுக்குள்ளே வாசம் வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களை அதிகமாக அன்பு செய்யும் நல்ல இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், வல்லவர், தூயவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர். உமது பிரசனம் எங்கள் கூடவே இருக்கட்டும். இறை வார்த்தை வாஞ்சோடு கேட்கக்கூடி வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நற்செய்தியை பறைசாற்றவிருக்கும் உம் அடிமை நாவில் இருந்து நீர் பேசும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, என்ற இறைச்செய்தியாக நானும் என் வீட்டாரும் என்கின்ற தலைப்பிலே உங்களோடு இறை வார்த்தை பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. யோசுவா 24ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். இப்பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, எகிப்து நாட்டில் எகிப்தியருக்கு அடிமைகளாக வாழ்ந்து ஏராளம் பாடுகள் பட்டு ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டு கதறிய இஸ்ராயல் மக்களை ஆண்டவராகிய கடவுள் மோசே வழியாகவும் பிறகு யோசுவா வழியாகவும் எகிப்திலிருந்து கானான் நாட்டிற்கு கூட்டிக் கொண்டு வந்தார். கானான் நாட்டைச் சேர்ந்த இஸ்ராயல் மக்களுக்கு யோசுவா கூறிய அறிவுரை, தெய்வ பயத்தோடு உண்மையோடும் நேர்மையோடும் ஆண்டவருக்கு ஊழியம் புரியுங்கள். வேற்று தெய்வ வழிபாடுகளை செய்யாதீர்கள். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது உங்கள் பார்வைக்கு தீயது என்று தோன்றினால் உங்கள் விருப்பம் போல் செய்து கொள்ளுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்றார். பிரியமானவர்களே, கடந்த காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் செய்த நன்மைகளை மறக்கக்கூடாது. நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் இல்லாமல் வேதனையில் வாடிய காலத்தில் பல நல்ல மனிதர்கள் வழியாக ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்து விடாதீர்கள். நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்க, தலை நிமிர்ந்து நடக்க, கை நிறைய சம்பாதிக்க, பூரண உடல் சுகத்தோடு வாழ, நிறைவாக உங்களை ஆசீர்வதித்திருக்கும் ஆண்டவரை மறந்து வேற்று தெய்வ வழிபாடுகளுக்கோ சிலை வழிபாடுகளுக்கோ சாத்தான் வழிபாடுகளுக்கோ செல்லாதீர்கள். துணிச்சலோடு பாவம் செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இழிவுபடுத்தாதீர்கள். மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் புரியுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எசாயா 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். நானே ஆண்டவர், அதுவே என் பெயர். என் மாட்சிமை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக்கொடேன். பிரைஸ் தி லார்ட். Praise Praise the the Lord. Lord. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் ஒருவரே உண்மை கடவுள். அவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி. உண்டானது எல்லாம் அவரால் தான் உண்டானது. மனுக்குலத்திற்கு இறுதி தீர்ப்பு வழங்க அவர் அதி சீக்கிரத்தில் வரவிருக்கின்றார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் சர்வ வல்லவர். அவர் உயிருள்ள கடவுள். நாம் அவரை ஆராதிப்பதற்காகவும் அவர் புகழை எடுத்துரைப்பதற்காகவுமே ஆண்டவர் நம்மை படைத்திருக்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, படைத்தவரை புறக்கணித்துவிட்டு படைக்கப்பட்டவைகளையும் படைக்கப்பட்டவர்களையும் மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளையும் தெய்வம் என்று சொல்லி ஆராதிக்காதீர்கள். இது ஆண்டவருக்கு மிகவும் அருவருப்பானது. நானும் என் வீட்டாரும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவருக்கே பணி செய்வது போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவாசித்து அவர் ஒருவருக்கே பணி செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் மீட்படைவீர்கள், வாழ்வு பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. லூக்கா 19ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அன்னார்ந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதைக் கண்ட யாவரும், பாவியிடம் தங்கப் போகிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, சக்கேயு என்ற பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். அவர் இயேசுவை காண ஆசைப்பட்டார். அவர் குட்டையாக இருந்ததால் இயேசுவுக்கு முன்னே ஓடிப்போய் ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். சக்கேயு இயேசுவை பார்க்கத்தான் ஆசைப்பட்டார். ஆனால் சக்கேயுவின் உள்ளத்தை அறிந்த இயேசு சக்கேயுவின் வீட்டிற்கே வந்துவிட்டார். இதை கண்ட சக்கேயு மனம் மாறினார். பாவ அறிக்கை செய்து பாவ பரிகாரமும் செய்தார். இதை கண்ட இயேசு, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு வந்தது என்றார். சக்கேயு கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவாசித்து சக்கேயுவும் அவர் குடும்பத்தாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள். பிரியமானவர்களே, பாவ வழியில் சம்பாதித்த பணமோ பொருளோ சொத்தோ உங்களிடம் இருக்கிறது என்றால் உரியவர்களிடம் உடனே திருப்பி கொடுத்து விடுங்கள். உங்கள் பாவக்கட்டுகளும் சாபக்கட்டுகளும் உடைய அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதியுங்கள். இறை வார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்து வாழ்வாக்குங்கள். தூய ஆவியாரின் அபிஷேகத்திற்காக வல்லமையோடு ஜெபியுங்கள். அப்பொழுது நீங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவீர்கள். உங்கள் பாவக்கட்டுகளும் சாபக்கட்டுகளும் மரண கட்டுகளும் உடைந்து போகும். நீங்கள் மீட்பு பெறுவீர்கள், வாழ்வு பெறுவீர்கள். நீங்கள் குடும்பமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். திருத்துதர் பணி 10ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். அவர் இறைப்பற்றுள்ளவர், தம் வீட்டார் அனைவருடனும் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர், மக்களுக்கு இரக்க செயல்கள் பல புரிந்தவர், இடைவிடாது கடவுளிடம் மன்றாடி வந்தவர். ஒரு நாள் பிற்பகல் 3 மணி அளவில் அவர் ஒரு காட்சி கண்டார். அதில் கடவுளுடைய தூதர் அவரிடம் வந்து, கொர்நேலியு என்று அழைப்பது தெளிவாக தெரிந்தது. அவர் வானதூதரை உற்று பார்த்து, ஆண்டவரே, என்ன என்று அச்சத்தோடு கேட்டார். அதற்கு தூதர், உம் வேண்டல்களும் இரக்க செயல்களும் கடவுள் திருமுன் சென்றடைந்துள்ளன, அவற்றை அவர் நினைவில் கொண்டுள்ளார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கொர்நேலியு கடவுளுக்கு அஞ்சி மக்களுக்கு ஏராளமான இரக்க செயல்கள் பல புரிந்து வாழ்ந்து வந்தார். அவர்கள் இடைவிடாது கடவுளிடம் மன்றாடி வாழ்ந்து வந்தார்கள். முழு குடும்பமும் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்ததால் அவர்களுடைய மன்றாட்டுகளும் வேண்டுதல்களும் அவருடைய இரக்க செயல்களும் கடவுள் திருமுன் சென்றடைந்தன. ஆண்டவருடைய சித்தப்படி பேதுரு கொர்நேலியுவின் வீட்டிற்கு அழைக்கப்பட்டார். பேதுரு அங்க வந்து ஆண்டவருடைய இறை வார்த்தையை வல்லமையோடு போதித்தார். இறை வார்த்தையை வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டிருந்த எல்லோரும் தூய ஆவியாரின் வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டு பரவச பேச்சு பேசி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்தார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஆண்டவரை ஆராதிக்க போற்றி புகழ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். ஏராளமான தான தர்மங்களை செய்யுங்கள். இறை வார்த்தை இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்து வாழ்வாக்குங்கள். தூய ஆவியாரின் அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள். அப்பொழுது உங்கள் மன்றாட்டுகளுக்கும் வேண்டுதல்களுக்கும் உடனே பதில் கிடைக்கும். நீங்கள் குடும்பமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, உங்கள் குடும்ப நபர்களோ உற்றார் உறவினர்களோ அல்லது உங்கள் நண்பர்களோ விசுவாசத்தை இழந்து வேற்று தெய்வ வழிபாடுகளுக்கோ அல்லது சிலை வழிபாடுகளுக்கோ சாத்தான் வழிபாடுகளுக்கோ சென்றாலும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும்
விசுவாசத்தை இழக்காமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தில் வேரூன்றி நின்று கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். அப்பொழுது நீங்கள் மீட்பு பெறுவீர்கள். கடவுளுக்கு உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ காலையிலும் மாலையிலும் எவ்வேளையிலும் இறைவார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். நீங்கள் குடும்பமாக ஆண்டவருக்கு ஊழியம் புரிய முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Amen. Amen. ஆமேன். Amen. ஆமேன். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வாருங்கள் செபிப்போம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான நல்ல இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். நீர் ஒருவரே உயிருள்ள தேவன் என்பதை அறிந்த நாங்கள் உலகெங்கும் நீர்தான் உயிருள்ள தேவன் என்பதை பறைசாற்ற எங்களுக்கு கிருபை தாரும். உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருப்பவர்களை பின்னால் கூட்டிக் கொண்டு வந்து சேர்க்க நீர் எங்களை ஆசீர்வதியும். உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு எங்களுடைய பரிசுத்த வாழ்வை நாங்கள் இழந்து போகாதபடி உமக்கு உகந்த பிள்ளையாக வாழ நீர் எங்களுக்கு கிருபை தாரும். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Amen. Amen. ஆமேன். Amen. ஆமேன். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord.